தாத்தா தாத்தா எங்க இருக்கீங்க தாத்தா, முதல்ல வெளில வாங்க தாத்தா அப்படின்னு இந்த பக்கம் வந்து கத்திக்கிட்டே உள்ளார விஜய் ஓடி வர்றதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிரடியான திருப்பமும் மகாநதி கதையே மாறப்படுறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ வந்து கையில வந்து தன்னோட குட்டி காவேரியை தூக்கிக்கிட்டு அவர் அங்கே இங்கேயும் கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே தாத்தா என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. வெளில வரும் பொழுதே வந்து தாத்தா நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் என்கிட்ட பதில் சொல்லுங்க அப்படின்னா என்ன. சரி, காவேரிக்கு என்ன ஆச்சு? காவேரி ஆக்சிடென்ட்ல என் கூட இருந்தா, அப்புறமா காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காவேரி இறந்துட்டா. காவேரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. இறக்க போற நேரத்தில் அவளுக்கு வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சுட்டு உடனே வந்து குழந்தைய பேச்சு காப்பாற்றிடலான்னாங்க. நாங்களும் சரின்ட்டோம். நீ சுயநினைவு இல்லாமல் இருந்ததுனால உன்ட்டு அதை கேட்க முடியல. அந்த குழந்தை தான் இங்கே வந்து உன் கையில் இருக்கா. 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ போய் என்ன கேள்வி இது அப்படிங்கும் போது அப்போ காவேரி உயிரோடு இல்லை அப்படிதானே அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் உயிரோடு இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இது யாரு அப்படின்னு வந்து ஒரு கையில் வந்து ஃபோனை திருப்பி காமிக்க அப்படியே ஷாக் ஆகுறாரு தாத்தா. அப்படியே டக்குன்னு கட் பண்ணால் இப்போ வந்து காவேரி குட்டி காவேரி இறக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன்னு ஒரே அழுக. அப்பா எனக்கு ரொம்ப, நான் முதல்ல ஸ்கூலுக்கு போகலாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாமே எப்படி, எனக்கு தனியாக ஸ்கூலுக்கு போக பயமாக இருக்குது, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இருக்கணும். உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு, அவளை மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை பார்க்கவே முடியாது. நீ வயிற்றுல இருக்கும் பொழுதே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கே என் கூடவே வந்து நான் வந்தே தீர்வேன்னு வந்தா. ஒரு ஸ்கூலுக்கு போகிறது தானே, நீ போயிட்டு வாங்க, என்ன பண்ண போகிறாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நீ உள்ளே போயிட்டு வா, நான் வெளில தான் இருப்பேன் அப்பா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிவிடுறாரு. அனுப்பிவிட்டு உள்ளார போனோடனே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தைக்கே வந்து கிளாஸுக்குள்ளார போனோடனே உங்களுடைய நியூ டீச்சர் இன்றைக்கி வரப்போகிறாங்க. அவங்க நம்ம ஸ்கூலுக்கே வந்து நியூ டீச்சர், நீங்கள் எப்படி நியூவோ அவங்களும் புதுசு தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அவங்க நேம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிரின்ஸிபல் மேம் மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் விஜய் வெளில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து நேரம் காவேரி மட்டும் என் கூட இருந்திருந்தா நானும் காவேரியும் சேர்ந்து தான் நம்ம குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு, காவேரி என்னை விட்டு அவசரமாக போனேன், நீ இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி இருந்திருக்கும். இப்போ நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், எதுக்கு நான் வாழ்கிறேன்னே தெரில. நம்ம குழந்தைக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வேறு எதுலேயுமே எனக்கு பிடிப்பு இல்லை. ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பிடிப்பு இல்லை, லைஃப்பில் எது விஷயத்தையுமே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுல எனக்கு பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு ஒரு மனசுலேயே சொல்லி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அங்கேருந்து செக்யூரிட்டி வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, சார் இது பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப சொன்னாங்க, போயிட்டு இன்னும் 4 hours கழித்து நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு வந்துக்கலாமா, அப்பா அம்மா இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைங்க வேறு ஓடி வந்து அதுங்க திருப்பி அப்பா அம்மா கூட போகிறேன்னு ஒரே அழ ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்ட்டு இவரும் கிளம்பி கார் எடுத்து வெளில வரார். கார் எடுத்துகிட்டு இவர் வெளியே போக அதே சமயத்தில் ஆட்டோ உள்ளார வருது. ஆட்டோவில் பார்த்தா காவேரி இருக்காங்க. காவேரி வந்து உள்ளார போய் நேராக வந்து இப்போ ஸ்கூலுக்குள்ளார போயிட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வந்து இதான் உங்கள் கிளாஸு, நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்கேஜி சி செக்ஷனுக்கு அங்கே கிளாஸுக்கு போனால் கிளாஸ் எல்லா குழந்தைங்களும் இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் குழந்தைங்கள்லாம் இருக்கும் பொழுதே வந்து இப்போ வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு எல்லாத்தோடைய பேரும் ஒவ்வொருத்தவங்க பேராக கேட்டு வராங்க. கேட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து காவேரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் பொழுதே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு படபடப்பாக எங்கேயோ பார்த்த மாதிரி முகமாகவே இருக்குது. அப்படியே பார்க்கும்போது இவங்களை அறியாமலே இவங்களுக்கு அப்படியே வந்து கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்குது. என்னென்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்த்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டால் காவேரி அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லுது. காவேரியா, என் பேரும் காவேரி தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு வந்து அந்த பொண்ணும் கேட்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷனலாக இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னங்கிறது புரியாமல் டக்குன்னு வந்து அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் எல்லாத்துக்கும் வந்து இப்போ தான் முதல் நாள் வந்து சின்ன குழந்தைங்க தானே, அதனால் பாட்டெல்லாம் இவங்க பாடிட்டு அங்கிட்டு பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய எங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல தோணிக்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் வெளில போன விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து வெளில இருந்து யாருக்கோ கால் பண்ணி ஃபோனெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம கிளம்பி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி போகும் பொழுது ஒரு ஆட்டோவில் இவருடைய கார் இடிச்சிருது. இவர் ஏதோ ஒரு யோசனையில் அப்போ தான் வந்து காவேரியை பற்றி யோசிச்சுட்டே இருந்தவர் டக்குன்னு இடித்தோன்னா ஐயோ அப்படின்னு டக்குன்னு இறங்கி போகலான்னு போனால் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படி இப்படின்ட்டு வந்து கோவமாக கத்திட்டு இருக்காரு. என் மிஸ்டேக் தான் பிரதர், இந்த நான் பணம் தரேன் எவ்வளோ ஆச்சுன்னு தரேன் அப்படின்னா, என்னங்க பணத்தை குடிச்சா போச்சாங்க, புது ஆட்டோங்க, இப்போ தாங்க எஃப்சிலாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கும் போது நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பணத்தை முதல்ல கொடுக்குறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணா கூட கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்லி உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அனுப்பலான்னு இது பண்ணிட்டு இருக்கும் போது வந்து தம்பி லேட் ஆகுமாப்பா அப்படின்னு வெளில எட்டி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா சாரதா.
சாரதாவை பார்த்தோன்னே இப்படியே ஷாக் ஆகி விஜய் வந்து அத்தை அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து தம்பி அப்படின்னு அவங்களும் டக்குன்னு இறங்கிறாங்க. இறங்கி தம்பி அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கு. அப்படியே கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இப்போதான் வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிவிட்டாச்சு. இப்போ இங்கே இந்த இடித்த சம்பவத்தால் வந்து டைமுக்கு விஜயால் மட்டும் வர முடியல. நாளே அவங்க அம்மாக்கு அப்பா பிக் பண்ண வரல, அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா வரல, எங்கள் அப்பா என்ன இங்கேயே விட்டு போயிட்டாங்க போல நினச்சி அழ ஆரம்பிக்க. இல்லை வந்துருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும் போல், வந்துருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து கையில் வந்து அந்த குழந்தையவே தூக்கிடுறாங்க. காவேரி, குட்டி காவேரி தன்னுடைய மகள்னே தெரியாமல் தூக்கிக்கிட்டு வெளில வந்து நின்றுட்டு வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் மட்டும் வரல, வந்தோடனே அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே ஆட்டோ உள்ளார வருது. ஆட்டோவில் வந்து பார்த்தா வந்து இப்போ சாரதா வந்து இறங்குறாங்க. அதுக்கு பின்னாடி கார் வருது. காரில் வந்து விஜய் வராரு. வரும்பொழுது அமைதியாக இருக்காரு. அவர்கிட்ட வந்து சாரதா சொன்ன வார்த்தைலாம் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி காவேரிக்கு எல்லாமே மறந்துருச்சு. அவகிட்டக்க போய் நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, இப்போ ஏதாவது பண்ணால் அவளுக்கு வந்து மூளையே குழம்பி போயிடும், அவள் உயிருக்கே ஆபத்து, இன்னமும் அவள் ஸ்டேபிள் ஆகலை, அவளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸ்ன்னு சொல்ல அதெல்லாம் அவர் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. யோசிச்சிட்டே வந்து பார்த்தா அங்கே தன்னுடைய மகள் காவேரி தூக்கிக்கிட்டு இருக்காங்க, மனைவி காவேரி. ஸோ அப்படியே வந்து இவர் பார்த்தோன்னே கண்ணே கலங்கிடுது. அப்படியே வந்து இப்போ சாரதா அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு என்ன காவேரி போகலாமா அப்படின்னு வந்து கேட்க, ஏதோ போகலாமா, இந்த ஒரு குழந்தையோட அப்பா அம்மா மட்டும் வரல, எதுக்கையும் அந்த குழந்தைய எனக்கு பார்த்த மாதிரியே இருக்குமா, நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே இல்லையே அப்படின்னு வந்து இப்போ சாரதா சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே விஜய் வர்றார். விஜய் வந்துட்டு டக்குன்னு வந்து இப்படி குழந்தை கை நீட்டு அப்பா அப்படின்னு அந்த குழந்தை அப்படி ஜம்ப் பண்ணுது. அப்போ தான் சாரதாவுக்கு புரியுது இது நம்ம பேத்தி காவேரி தன்னுடைய குழந்தைய தான் தூக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. அப்படியே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஆட்டினதுக்கப்புறமா அவர் அப்படியே வந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து நான் இப்போ தான் அம்மாவை பார்த்தேன், எனக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன் நான் வண்டியை அப்படின்னு அவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர் பேரும் காவேரி தான்ப்பா அப்படின்னு இந்த குட்டி காவேரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வீட்டுக்கெல்லாம் எதுக்கு அப்படிங்கும் போது இல்லை சும்மா போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்ட்டு வந்து கிளம்பி வந்துட்டு இப்போதான் விஜய் வந்து நம்ம தாத்தாவை கூப்பிடுறாரு. தாத்தான்னு கூப்பிட அவர் வந்ததுக்கப்புறமா அப்போ இது யாரு அப்படின்னு வந்து காமிக்கும் போது பார்த்தா ஃபோனில் காமிக்கிறது இவங்க வீட்டு வாசலில் ஹாலில் உட்காந்துருக்கிற இப்போ சாரதாவையும் காவேரியும் தான். காவேரி உயிரோட காவலிக்கு எல்லாம் மறந்துருச்சுங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லலை, அவங்கள்ட்ட ஏன் நான் செத்துட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, இல்லைப்பா கல்யாணி சொல்லி உன் நல்லதுக்காக தான் அந்த ராகவால அந்த பசுபதியால் அப்படிங்கும்போது இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. ஆனால் இப்போ போய் நான் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவேன். ஆனால் காவேரிக்கு எந்த உண்மையும் தெரியாது, இன்னமும் அவளுக்கு தெரியாது. அவகிட்ட நான் சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லுவேன். ஆனால் இன்னொரு தடவை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா தாத்தா நான் எதுவும் கோவலாம் பட மாட்டேன், என் பிள்ளையை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயா போயிடுவேன் அப்படின்னு வந்து நேராக கிளம்பி போக இதுக்கப்புறமா புது காதல் கதையாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் இவங்க 2 பேரும் சந்தித்து புதுசாக ஒரு காதல் கதையாக வந்து உங்கள் 2 பேருக்கும் ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் கூடவே வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் துணையிலிருந்து எல்லா சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.